بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر وقال أيضا وتحبون المال حبا جما صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم من أصبح منكم آمنا في سربه معافا في جسده عنده قوت يومه فكأنما حيزت له الدنيا بحذافيرها رواه البخاري في الأدب المفرد والترمذي في سننه. அல்லாஹ் படங்கள் மிக பிரியமானடமாகிய பள்ளிவாயலில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சி பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். இந்த உலகத்திலே மனிதன் நிம்மதியை, நிறைவை, மன ஆறுதலை பல விடயங்களில் தேடிக்கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய நிம்மதியும் பல்வேறு கோணங்களில் வேறுபடுகிறது. ஒரு மனிதன் நல்ல ஒரு தொழிலை பெற்றுவிட்டால் தனக்கு நிம்மதி கிடைத்து விட்டது என்று நினைக்கிறான். இன்னும் சிலர் நான் கட்ட வேண்டிய ஒரு வீட்டை அழகான முறைக்கு கட்டிவிட்டால், இன்னும் சிலர் நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு, நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு எனக்கு கிடைத்து விட்டால், இன்னும் சிலர் நான் தேடுகின்ற அந்த அழகான ஒரு பெண்ணை திருமணம் முடித்து விட்டால், எனக்கு பதவியும் செல்வமும் ஒன்று சேர கிடைத்து விட்டால் என்று ஒவ்வொரு மனிதனுடைய இலக்கும் பல்வேறாக காணப்படுகிறது. ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், உண்மையான நிம்மதி, மனநிறைவு எதில் இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹுவை நெருங்குவதிலும் ஆகிரா மறுமை வாழ்வுக்கான பாதையை தெரிவு செய்து அதில் செல்வதிலும், மார்க்கம் காட்டியிருக்கிற வழி நெறிமுறைகளிலும் தான் உண்மையான மன நிம்மதியும் ஆறுதலும் இருக்கிறது என்பதை குர்ஆன் திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக என்னை ஞாபகம் செய்வதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதி அடையும் என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. இன்னும் எங்களுக்கு அனுபவ ரீதியாக பல ஆதாரங்களும் கண்முன்னே கண்டுகொள்ளலாம். சிலர் அவர்களிடம் நிறைய சொத்து செல்வங்கள் இருக்கும், வீடுகள் இருக்கும், அவருடைய தேவைகள் அனைத்தும் முடிவடைந்திருக்கும், முடித்திருப்பார். ஆனால் ஏதோ ஒன்றை இழந்தவரை போல, ஏதோ ஒன்றை ஆழமாக சிந்தித்து, அவருடைய வாழ்வில் எந்த ஒன்றும் எனக்கு திருப்தியாக இல்லை, இன்னும் போதாது, எனக்கு இன்னும் அதிகமாக வேண்டும் என்கிற ஒரே நோக்கில் நிம்மதியை தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் அந்த மனிதனோடு இன்னொரு மனிதனை ஒப்பிடுகின்ற நேரத்திலே அந்த ஒப்பிடப்படக்கூடிய மனிதன் அவரை விட வீட்டிலும் சரி, தொழிலிலும் சரி, வருமானத்திலும் சரி, அனைத்திலும் குறைவுடையவராக இருப்பார். ஆனால் அவர் எப்பொழுதும் பார்த்தாலும் சிரித்தவராக, மனதில் எந்த ஒரு கவலையும் சுமக்காதவராக வாழ்வார். இரண்டு நபர்களுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அவர் தேடுகின்ற நிம்மதியுடைய பாதை வேறு, இவர் நிம்மதியை தேடுகின்ற பாதை வேறு. அவர் தேடுகின்ற பாதை அல்லாஹுவை காலையில் எழுந்தவுடன் சுபுகை தொழுகிறார், அதற்கு பின்னால் கொஞ்சம் குர்ஆனுடைய திலாவத், குர்ஆனை கொஞ்சம் ஓதுகிறார், அதற்கு பின்னால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறார், அதற்கு பின்னால் அவர் மனைவியும் சேர்ந்து வடைக்கரத்தைக்காக வேண்டி வடையை தயாரிக்கிறார்கள். அதுவும் காலை நேரத்திலும் கிடையாது, மாலை நேரத்தில் 4 மணி அளவில் கடை கரத்துக்கு செல்கிறார், தட்டுக்கு செல்கிறார். இரவு நேரத்தில் 8 மணியோடு அவருடைய நேரம், அவருடைய தட்டுடைய வியாபாரம் முடிவடைகிறது. அதற்கிடையில் லுஹருடைய தொழுகை, அஸ்ருடைய தொழுகை, மகரிபுடைய தொழுகை, அதற்கு இடையில் ஒரு நல்ல ஒரு மனிதனுக்கு அவரால் முடியுமான ஒரு 50 ரூபாவை தான தர்மம் என்று அவருடைய பாதை செல்கிறது. அல்லாஹ் அவரை மனநிறைவாக நிம்மதியாக வாழ வைத்திருக்கிறார். இன்னொரு மனிதன், அவனிடம் நிறைய செல்வங்கள் இருக்கிறது, பணம் இருக்கிறது, தேவைகள் முடிவடைந்திருக்கிறது, இவர் செல்கின்றது அவரை விட ஒரு அதிகப்படியான ஒரு வாகனத்தில் செல்கிறார்.
அதே போன்று ஏதோ ஒரு அடிப்படையில் வருமானம் இருக்கிறது, மழைக்கு நனையாமல் வெயிலுக்கு காயாமல் அழகான ஒரு பெரிய ஒரு வீடு இருக்கிறது. ஆனால் 7 மணி வரைக்கும் சூரியன் உதயமாகும் வரைக்கும் தூங்குகிறார், சுபுகு கிடையாது. ஷைத்தான் அவருடைய காதிலே சிறுநீர் கழித்தவனாக, எதிலும் உற்சாகம் இல்லாதவனாக, அதற்கு பின்னால் ஒரு வேலையை தேடி செல்கிறார். அந்த வேலையிலும் அங்கு போனால் இங்கு அடி, இங்கு போனால் இங்கு அடி, பொஸ் நல்லாக இல்லை, சக ஊழியர்கள் தன்னோடு ஒழுங்காக பேசுவது கிடையாது. ஏன்? ஒழுங்கான சூழலில் அவருடைய வாழ்க்கையை அவர் அமைக்காததினால். அதற்கு பின்னால் லுஹுருடைய நேரம் வருகிறது, தொழுகையை பற்றி எந்த எண்ணமும் கிடையாது, குர்ஆனுடைய எண்ணமே கிடையாது, குர்ஆன் ஓதிய காலம் அவருக்கு தெரியவே தெரியாது. துஆ அல்லாஹ்விடம் கையேந்து மனம் வருந்தி துஆ கேட்ட நேரம் என்பது ஒன்று கிடையாது. சுபுஹுடைய தஹஜ்ஜுடைய நேரத்தை கண்டது கிடையாது, எழும்பியது கிடையாது. இவ்வாறு லுஹுருடைய நேரம் வருகிறது, அஸ்ருடைய நேரம் வருகிறது, மக்ரிபுடைய நேரம் வருகிறது, தொழுகை என்ற சிந்தனையே கிடையாது. வீட்டுக்கு வருகிறார், இங்கு மனைவி செல்கிறார், எனக்கு அது இல்லை இது இல்லை, வீட்டுக்கு தேவை, மனம் குழம்புகிறது, மனைவியோடு சண்டை பிடிக்கிறார், பிள்ளைகளோடு சண்டை பிடிக்கிறார், அப்படியே தூங்கி விடுகிறார். இவ்வாறு அவருடைய நேரம் காலம் கழிந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எதிலும் முசீபத்தான, எதிலும் மன நிறைவில்லாத, சோம்பலான, மனம் உடைந்தவராக, சிந்தித்தவராக, எல்லாம் இருந்தும் எந்த ஒன்றும் இல்லாதவரை போல ஆழமாக சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதிலிருந்து எங்களுக்கு விளங்கக்கூடிய பாடம் என்ன? எந்த மனிதன் எந்த பாதையில் நிம்மதியை தேட வேண்டுமோ அந்த பாதையில் நிம்மதியை தேடினால் நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. मेरे प्यारे दोस्तों, आजकल हर इंसान सकीनत को थोड़ा हेल्प यानी अच्छी तरह में जिंदगी गुजारने के लिए सुकून के साथ, कोई मुश्किल के बगैर इत्मीनान से, सुकून से मैं जिंदगी गुजारने के लिए हर बंदा ढूंढता है। कुछ बंदा अपने सकीनत को, तुमानिनत को वो अपना ख्याल में रखा है, अगर मैं घर बना लिया मैं अच्छी तरह जिंदगी गुजारूंगा, मैं तुमानिनत के साथ, सकीनत के साथ, कोई प्रॉब्लम के बगैर मैं जिंदगी गुजारूंगा। और एक बंदा सोचता है अगर मुझे अच्छी तरह मुझे एक पेशा, एक कारोबार मिल गया, एक पेशा मिल गया, उससे मैं जिंदगी अच्छी तरह गुजारूंगा। और कुछ बंदा बोलेंगे मुझे पैसा और पेशा दोनों मिलकर मुझे मिल गया, मैं अच्छी तरह जिंदगी गुजारूंगा। और कुछ बंदा सोचेगा अगर मैं अच्छी तरह एक जवान वाला, अच्छी तरह पसंद वाला एक औरत को शादी कर लिया, मैं लाइफ में सेटल हो जाऊंगा। इस तरह हर बंदे का अलग अलग नजर से अपने तुमानियत को, अपने सुकून को वो ढूंढ रहा है। अल्लाह बताया अला बिज़िक्रिल्लाहि तत्मइन्नुल कुलूब, कोई बंदा अल्लाह को राजी करने के लिए इस्लाम का रास्ता इख्तियार करेगा, अल्लाह को कुर्ब होने के लिए वो कोशिश करेगा, वो अल्लाह के अहकाम को अच्छी तरह फॉलो करते हुए जिंदगी गुजारेगा, उसमें उसको अल्लाह ने तुमानियत रखा है। और किसी जगह में अल्लाह ने तुमानियत, सकीनत नहीं रखा। और एक बंदा है वो दुनिया के एतबार से, और एक बंदा है उसके पास बहुत कुछ है, बहुत बड़ा घर है, उसके पास काम है, वो उसका जरूरत सारे वो पूरा कर लिया, लेकिन उसी के दरमियान और एक बंदा है, लेकिन उसको उधर से वो बंदे के साथ हम कंपेयर करेंगे, वो बंदे के पास, उसके पास जो कुछ है उसी तरह नहीं है। छोटा सा घर है, सिर्फ एक साइकिल है, उसके पास थोड़ा सा एक दुकान है, वो भी दुकान की तरह नहीं, उसको इधर उधर कर सकता है। वो बंदा क्या कर रहा है? सुबह के लिए, तहज्जुद के टाइम सुबह के लिए उठता है, उसके बाद नमाज पढ़ता है, कुरान तिलावत करता है, उसके बाद थोड़ा रेस्ट करता है, उसके बाद उसके बीवी के साथ मिलकर वो अपने जो समोसा वगैरह वो उसको तैयार करता है, उसके बाद जुहर नमाज पढ़ता है, उसके बाद असर के टाइम वो असर नमाज पढ़ के 3-4 घंटा समोसा बेचने के लिए उसका छोटा सा दुकान में वो कारोबार करता है। उसके दरमियान वो नमाज भी अदा करता है,
अगर कोई बंदा उसके पास आ जाए मदद मांगते हुए, उसको उसके पास जो 20 रुपया या 50 रुपया उसको वो सदका करता है, इसी तरह वो जिंदगी नमाज के साथ, कुरान के साथ, तिलावतुल कुरान के साथ दूसरे मदद को मदद करते हुए उसका जिंदगी गुजर रहा है, इसलिए उसका दिल में बहुत सुकून है। लेकिन मैंने जो पहले बताया, उसके पास इस बंदे से भी ज्यादा पैसा है, माल है, घर है, उसका जरूरत भी पूरा किया, वो अपने जिंदगी में सुबह का टाइम, तहज्जुद का टाइम वो नहीं देखा, उस टाइम वो नहीं उठा, वो उठेगा सूरज तुलू होने के बाद। अगर वो इस तरह वो उठेगा, शैतान उसका कान में बाल कर दिया, पेशाब कर दिया, उसके बाद वो उठेगा, उसका दिल में सुकून नहीं होगा, वो लेजी बनकर उठेगा। उसके बाद वो काम पे जाएगा, वो काम में वो सुकून नहीं। क्यों? वो अल्लाह के पहला जो हुक्म करना वाला था वो हुक्म नहीं किया, इसलिए उसका दिल में सुकून नहीं होगा। इधर प्रॉब्लम, उधर प्रॉब्लम, अपने बॉस प्रॉब्लम, अपने जो मजदूरी, जो यानी एक ही मजदूरी करने वाले साथ, अपने दोस्तों के साथ भी अच्छा वाला मुआमला नहीं, जुहर का नमाज का फिक्र नहीं, असर का नमाज का फिक्र नहीं, काम खत्म हो गया, घर आएगा, उसका बीवी बोलेगा मुझे ये नहीं, घर में ये नहीं, वो नहीं, फिर उसके साथ झगड़ा, फिर बच्चों के साथ झगड़ा, फिर नमाज के बगैर मगरिब इशा कुछ भी नहीं। जो वैसे खाएगा, जो वैसे आम मुसलमान किस तरह खाना चाहिए सुन्नत को फॉलो करके, उस तरह नहीं, वो वैसे खाएगा फिर वैसे सो जाएगा। ये दोनों बंदे के दरमियान फर्क है। ये बंदा तुमानिनत को, सुकून को वो सिर्फ पेशा में, अपने कारोबार में, अपने काम में वो सोचता है, वो ढूंढता है, इसलिए उसको सुकून नहीं मिल रहा है। वो दूसरा बंदा अल्लाह को कुर्ब करने के लिए, अल्लाह के अहकामत को फॉलो करते हुए सुकून वो ढूंढ रहा है, इस दीन में उसको सुकून मिल रहा है। ये दोनों बंदे के दरमियान फर्क है। கணித்துக்குரிய மேலானவர்களே, பணமும் செல்வமும் பதவிகளும் இருந்தும் அதிகமான நபர்கள் தற்கொலை செய்வதை பார்க்கலாம். பணமும் இருக்கிறது, நல்ல பெரிய அளவில் காணி, வீடு, அழகான முறை இருக்கிறது, நல்ல ஒரு வருமானம் இருக்கிறது, நல்ல ஒரு தொழில் இருக்கிறது, அல்லது நல்ல ஒரு பதவி இருக்கிறது, அப்படி இருந்தும் அதிகமான தற்கொலைகள் நடப்பதை பார்க்கலாம். ஏன் காரணம்? வாழ்க்கை சலித்து போய், மனமுடைந்து, சோர்ந்து போய், மனமுடைந்து அவர்கள் அந்த தற்கொலை முயற்சியை மேற்கொள்கிறார்கள். அந்த அடிப்படையில் கயானா என்று சொல்லக்கூடிய தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு கயானா, அதே போன்று 4வது இடத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் இருக்கக்கூடிய தென் கொரியா, அதே போன்று ஜிம்பாவே, தென்னாப்பிரிக்கா போன்ற எங்களுக்கு தெரிந்த இந்த 4-5 நாடுகள் உலகத்திலே தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய 10 நாடுகளுக்குள் வருகிறது. உலக நாடுகளை நாங்கள் 3 விதமாக பிரிக்கலாம். ஏழை நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகள், வளர்ந்த நாடுகள். ஆனால் தற்கொலை அதிகம் நடக்குகின்ற நாடை பார்த்தால் ஏற்கனவே வளர்ந்த வல்லரசான, வல்லரசு என்றால் தன்னுடைய வருமானம் செலவுகள் போக பெருமளவு ஒரு பகுதி கையில் மிஞ்சுகின்ற நாடு. ஏனைய நாடுகளை பொறுத்த மட்டிலும் தேவைகள் வரக்கூடிய வருமானத்தை செலவுகள் போக இன்னும் துண்டுவிடும், கடன் எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் ஏழை நாடுகள். ஆனால் வல்லரசு நாடுகளை பொறுத்த மட்டிலும் தங்களுடைய தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றி போக கையில் மிச்சம் இன்னும் 2 மடங்கு இருக்கும். இப்படி இருந்தும் ஏன் அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள்? ஏனென்றால் தற்கொலை செய்வதற்கு பல காரணங்கள் இருக்கும். சில நேரம் கடன் அதிகமாக வாங்கி இருந்தால் அதனை செலுத்த முடியாத நிலைமை ஏற்படும் பொழுது தற்கொலை செய்து கொள்வார்கள். அல்லது காதல் தோல்விகள் ஏற்பட்டால் தற்கொலை செய்து கொள்வார்கள். இன்னும் அதே போன்று மானபங்கப்படுத்தப்பட்டால், கேலி செய்யப்பட்டால் அதனை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்வார்கள்.
இன்னும் குடும்ப பிரச்சனைகள் காரணமாக தற்கொலை செய்து கொள்வார்கள். வியாபாரத்தில் லொஸ் ஏற்பட்டால் தற்கொலை செய்து கொள்வார்கள். இவ்வாறு தற்கொலைக்கு பல காரணிகள் இருக்கிறது. அதுபோக எங்களுடைய இந்திய நாட்டிலே கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் கருணை கொலை, அதாவது மீண்டு வர முடியாத நோய்களுக்காக வேண்டி பராமரிக்க யாரும் இல்லாத காரணத்தினால் ஒரு இன்ஜெக்ஷனை செலுத்தி கருணை கொலை, அதுவும் ஒரு விதமான தற்கொலை தான். இவ்வாறு தற்கொலை பல விதமாக வேறுபடுகிறது. இன்னும் அதே போல உலக நாடுகளை பொறுத்த மட்டிலும் பார்த்தால் நடிகைகள் பெருமளவு சம்பாதிக்கக்கூடியவர்கள், அதே போன்று தயாரிப்பாளர்கள், இன்னும் அதே போன்று பெரிய தொழிலதிபர்கள், உலகெங்கும் நகைக்கடை உள்ள ஒரு வியாபாரி இந்தியாவில் தற்கொலை செய்து கொண்டார். இன்னும் அதே போல இருதய ஹார்ட் ஆபரேஷன் நிலை ஸ்பெஷல் முடித்த பல அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்ட அந்த ஹார்ட் சர்ஜன், அவர் 10வது மாடியிலிருந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார். எந்த அளவு சொன்னால் கேரளாவிலே இருக்கக்கூடிய சுதாகரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய முடிவெடுத்திருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்களிடம் சென்று கவுன்சிலிங் வழங்கி அவருடைய பேச்சு திறமையால் அந்த தற்கொலை எண்ணத்தை மாற்றிய சுதாகரன் 2013ஆம் ஆண்டில் ஜனாதிபதி விருது பெற்றார். விருது பெற்ற கொஞ்ச நாளிலேயே அவரும் தற்கொலை செய்து கொண்டார். இவ்வாறு தற்கொலை பல மாதிரியாக, பல மடங்காக, பல அமைப்புகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது அனைத்திற்கும் காரணம் என்னவென்று சொன்னால், எதிலே நிம்மதியை தேட வேண்டுமோ அதிலே நிம்மதியை தேடாமல், சுருக்கமாக சொல்ல போனால் ஆன்மீகத்தை துளைத்து, ஆன்மீகத்தை மறந்து, ஆன்மீகத்தில் கவனம் செலுத்தாமல் வேறு விதங்களில் கவனம் செலுத்தியதன் காரணமாக அதில் அவர் டார்கெட் பண்ணிய அந்த நிம்மதி மனதில் கிடைக்காததால் ஏதோ ஒரு வகை தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஆனால் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இஸ்லாம் தற்கொலையை பெரும் பாவங்களில் ஒன்றாக ஆக்கி வைத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், தற்கொலை செய்து கொள்வது ஒரு அல்லாஹ் வழங்கிய அந்த உடம்பை எனக்கு எந்த விதமான அதில் எந்த விதமான மாற்றத்தையும் செய்ய முடியாது. அல்லாஹ் எனக்கு அமானிதமாக தந்த அந்த உடம்பு, அதை நான் பாதுகாக்க வேண்டும். எனவே எந்த ஒரு மனிதனும் தற்கொலை செய்து கொள்வது இஸ்லாத்தில் பெரும் பாவங்களில் ஒன்றாகும். எனவேதான் இஸ்லாம் அதற்கான வழிகாட்டலை வழிகாட்டியிருக்கிறது. மனிதனுடைய நிலைமை எப்பொழுதும் ஒரே நிலைமையாக இருக்க மாட்டாது. அதனால் தான் இஸ்லாம் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய அந்த பழக்கத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறது. நாங்கள் எதில் ஈடுபட்டாலும் 5 நேரம் பள்ளிவாசலுக்கு செல்வதன் காரணமாக, கொஞ்சம் அந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதன் காரணமாக எங்களுடைய ஸ்ட்ரெஸ்கள், எங்களுடைய அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் அப்படியே குறைகிறது. இந்த குர்ஆனுடைய திலாவத்தின் மூலமாக, தொழுகையின் மூலமாக மன நிம்மதி அடைகிறது. பிரச்சனைகளாக பார்க்காமல் அதனை ஒரு சவாலாக எடுத்து அதற்கு முகம் கொடுக்கக்கூடிய துணிவை இந்த வணக்கங்கள் எங்களுக்கு ஒரு எனர்ஜியை, ஒரு பவரை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த தொழுகையின் மூலமாக எங்களுக்கு எத்தனையோ விடயங்களை சாதித்துக் கொள்ளலாம். ஏன் தொழுகை மட்டும்தான் இறைவனோடு நேரடியான தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றிருக்கிறது. ஒரு மனிதன் சுஜூது செய்வதன் மூலமாக தன்னுடைய முழு விடயத்தையும் அல்லாஹ்விடம் நேரடியாக ஒப்புவிக்கின்ற சந்தர்ப்பம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, துஆ என்பது அல்லாஹ்வுடன் நேரடியான தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதனம். யாருடைய ஏதோ உதவி எங்களுக்கு தேவை கிடையாது. அல்லாஹ்வுடன் நேரடியான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். சுப்ஹானல்லாஹ். இதுதான் தொழுகையும் துஆவும். எனவே எந்த மனிதன் இந்த ஆன்மீக துறையில், இந்த ஆன்மீக பாதையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி எப்பொழுதும் அவனுடைய சிந்தனையை அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதில் கவனம் செலுத்துவானோ நிச்சயமாக அவன் மன நிம்மதியை அடைவான். मेरे प्यारे दोस्तों, बहुत बंदा सोचता है अगर मुझे अच्छी तरह कारोबार या पैसा मिल गया और मेरे अच्छा वाला एक पोस्ट मिल गया, मुझे सुकून मिल गया। नहीं, इस दुनिया में हम देखेंगे बहुत जगहों में बहुत पैसा वाला और पोस्ट वाला, अच्छा कारोबार, अच्छा बेनिफिट होने वाला बंदा
खुदकशी कर रहे हैं। ये क्यों? उसका सुकून वो किसमें टारगेट किया, उसमें उसको नहीं मिला। इंडिया में एक हार्ट पेशेंट यानी हार्ट सर्जरी करने वाला बड़ा डॉक्टर, वो 10वां मंजिल से अपने आपको खुदकशी किया। और इसी तरह हर आलम में, इस वर्ल्ड में हर कोने में एक बंदे के पास चांदी और गोल्ड का दुकान है, लेकिन वो भी बहुत बड़ा बिजनेसमैन है, लेकिन वो भी खुदकशी कर लिया। और अदाकारी इंडिया में और दूसरे ममालिक में बहुत खुदकशी करते हैं, और ये सारे के सबब किया है उनका दिल में सुकून नहीं, इस वजह से पहला सबब। और इसी तरह हम ये सारे वर्ल्ड को 3 किस्म हम कर सकता है। एक तो पुअर कंट्री, दूसरा यानी टॉप की तरफ आने वाला कंट्री, तीसरा टॉप वाला कंट्री। ये खुदकशी करने वाले के ममालिकों में ये तीसरा वाला नंबर पर यानी टॉप वाला कंट्री में शुमार होता है, खुदकशी ज्यादा हो रहा है। एक नाम है गनाया, ये अमेरिका के जनूबी तरफ एक कंट्री है, उसमें खुदकशी ज्यादा है। 4 नंबर पर साउथ कोरिया में खुदकशी है, वर्ल्ड में 4 नंबर पर है साउथ कोरिया खुदकशी करने वालों में, और जिम्बाब्वे और साउथ अफ्रीका, इस तरह 10 जगहों में ये चारों हमको अच्छी तरह हम जानते हैं, ये ममालिक में खुदकशी ज्यादा है। उसका मतलब क्या है कि वजह क्या है, दिल में सुकून नहीं। ये सुकून न होने के वजह से वो लोग खुदकशी कर रहे हैं। अगर हमको सुकून पैसा अगर पोस्ट में हो, फिर वो लोग खुदकशी क्यों करते हैं? खुदकशी करने के लिए कोई जरूरत नहीं। ये जो टॉप वाला कंट्री में किया है, वो लोग कमाएंगे, कमाने के बाद वो खर्च करेगा, वो खर्च करने के बाद 2 गुना उसके पास पैसा बचेगा। ये है मीनिंग टॉप कंट्रियों का मीनिंग। वो लोग क्या करेंगे? खर्च करेंगे, जो कमाने के पैसे से वो खर्च करने के बाद अपने पास 2 गुना बचेगा। लेकिन दूसरों ममालिकों में वो लोग कमाएगा, खर्च करेगा, फिर खत्म हो जाएगा, फिर अपनी जरूरत पूरा नहीं होगा। लेकिन टॉप कंट्रियों के पावरफुल कंट्रियों में वो लोग कमाएंगे, खर्च भी करेंगे, लेकिन फिर भी उनके पास पैसा बचेगा। लेकिन खुदकशी करने वालों में जो पुअर कंट्री से ज्यादा है, ये जो टॉप वाला कंट्री में खुदकशी ज्यादा है। अगर सिर्फ पैसा, पोस्ट हो, कारोबार हो, अच्छा पोस्ट हो, फिर वो लोग क्यों खुदकशी करते हैं? खुदकशी नहीं करते। लेकिन वजह क्या है? उनका दिल में तुमानीनत, सुकून नहीं है, इस वजह से वो लोग खुदकशी कर रहे हैं। एक बंदा केरला में, उसका नाम सुधाहरण, वो क्या करता था, जो बंदा खुदकशी के ख्याल में फिक्र में है, उसके पास जाकर उसका काउंसलिंग से, उसका कलाम से, स्पीच से उसका ज़हन को तब्दील करता था। वो बंदे को 2013 में प्राइम मिनिस्टर से उसको अवार्ड भी दिया गया। वो अवार्ड देने के बाद कुछ सालों में वो भी खुदकशी कर लिया। इस तरह बहुत बंदों के दिल में सुकून नहीं है। खुलासा ये है, हम रूहानियों में, इबादतों में, अल्लाह को कुर्ब होने के में और अल्लाह का अहकामत को फॉलो करने में हम सुकून ढूंढना चाहिए। इसमें अगर कोई बंदा सुकून ढूंढेगा, उसको जरूर मिलेगा। अल्लाह बताया, अला बिज़िक्रिल्लाहि तत्मइन्नुल कुलूब, मुझे याद करने से दिल सुकून होगा। इसलिए हम इस कोरिया में काम कर रहे हैं। कुछ बंदा सिर्फ उसका फोकस काम, वो सिर्फ उसका फोकस काम, वो अपने घर जाकर कितना साल हो गया? 15 साल हो गया। घर जाकर कितना साल हो गया? 20 साल हो गया। क्यों? उसके पास पैसा नहीं है। ये 20 सालों में पैसा तो है, ये पैसा का मोहब्बत दिल में आ गया, सुकून इसमें उसको हो रहा है। इसलिए अपने जो हुकूक बनता है बीवी का, जो हुकूक बनता है बच्चों का, जो हक बनता है, इकट्ठे करके शादी क्यों किया? जिंदगी गुजारने के लिए। शादी हम सिर्फ बच्चा पैदा करने के लिए नहीं किया।
सिर्फ बच्चा दे दिया हम बाहर मुल्क में रहे नहीं, हम क्यों शादी किया? इकट्ठे जिंदगी गुजारने के लिए। इसलिए इसके एक बंदे के पास कुछ हद होना चाहिए। मैं 4 साल या 5 साल होगा, उसके बाद मैं उसको स्टॉप करके मैं अपने मुल्क वापस करके छोटा सा कारोबार करके मैं बीवी बच्चों के साथ मैं जिंदगी गुजारूंगा। इस तरह अपना दिल में ये होना चाहिए। கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சுருக்கம் என்னவென்றால், ஒரு மனிதன் நிம்மதியை பணத்திலும் செல்வத்திலும் பதவியிலும் தேட முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன உதாரணங்களிலே நாங்கள் பார்த்தோம். பெரும் தொழிலதிபர்கள், பெரும் செல்வமும் பணமும் கொளிக்கக்கூடிய பிலிம் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், நடிகர்களாக இருக்கலாம், தயாரிப்பாளர்களாக இருக்கலாம், இவ்வாறு பலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். எனவே சுருக்கம் என்னவென்றால், ஆன்மீகத்திலும் அல்லாஹுவை நெருங்குவதிலும் அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதிலும் தான் எங்களுடைய நிம்மதி, நாங்கள் தேடுகின்ற மன அமைதி இருக்கிறது. எந்த மனிதன் வெறுமனே இந்த பாதையை விட்டுவிட்டு செல்வத்திற்காக, செல்வத்தை சேமிப்பதிலும் பணத்தை சேமிப்பதிலும் மட்டும் நிம்மதியை நாடுவானாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையை அவன் சீரழித்துக் கொண்டிருக்கிறான். திருமணம் முடித்தது வெறுமனே பிள்ளைகளை பெறுவதற்காக வேண்டிய அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே. திருமணம் முடித்தது தனது மனைவியுடன் சேர்ந்து வாழ்வதற்காக வேண்டி. எனவே ஒரு மனிதன் ஒரு தொழில் நிமித்தமாக, ஒரு தேவை நிமித்தமாக ஒரு நாட்டுக்கு சென்றால் ஒரு இலக்கை வைக்க வேண்டும். 5 வருடம் அல்லது 8 வருடம் அல்லது 10 வருடம். அதனை முடித்ததற்கு பின்னால் அவசரமாக நாடு சென்று பிள்ளைகளோடு மனைவியோடு வாழ்க்கையை கழிக்க வேண்டும். ஒரு சிறிய வியாபாரமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ததற்கு பின்னால் நாங்கள் அதிலும் நிம்மதியை தேடக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய அந்த சிறிய வியாபாரமும் கூட எங்களுக்கு பெரும் பரக்கத்தை, வருமானத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சுருக்கம் என்னவென்றால், எனவே நாங்கள் அனைவரும் ஆன்மீக விடயத்திலும் அல்லாஹ்வை நெருங்கும் பாதையிலும் எங்களுடைய நிம்மதியை தேட கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுமனே எங்களுடைய பணத்தை மாத்திரம் சம்பாதிப்பதில் கவனம் செலுத்துவதை விட அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதிலும் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அவனுடைய பரக்கத்தையும் அவனுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய மன்னிப்பையும் பெறக்கூடிய, அவனுடைய கட்டளைகளை அழகான முறைக்கு எடுத்து நடக்கக்கூடிய அமைப்பில் வாழ்ந்து அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையிலும் யாரிடமும் கையேந்தாத முறையில் ஒரு நல்ல ஒரு வியாபாரத்தை, நல்ல ஒரு தொழிலை நம்ம அனைவருக்கும் நமது நாட்டோடு அழகான முறைக்கு அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவானாக. வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.